ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய காளான் பிரியாணி, அதாவது மஷ்ரூம் பிரியாணி, சிம்பிளான மெத்தடில் அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிடாதவங்க, அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க, வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடக்கூடியவங்க கூட இந்த காளான் பிரியாணியை செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இந்த காளான் பிரியாணியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கட்டி கொடுத்து விடலாம். ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நாம் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குக்கரை எடுத்து வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் சூடாகி நெய் நல்லா கரைஞ்சி வந்ததுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 3 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். எண்ணெய் சூடாகி நல்லா இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி ஒரு கோல்டன் கலரில் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் கலரும் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது கூட 2 பச்சை மிளகாயை நல்லா நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளியும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சட்டுன்னு வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கின பிறகு மேலே எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துருக்கத நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. எப்போதுமே பிரியாணிக்கு நம்ம புதினா சேர்த்து வதக்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பாக்ஸில் இருந்த காளான் முழுசையுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா கூட சேர்த்து நல்லா காளானை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ காளானை நல்லா மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டாச்சு. மசாலா கூடவே நல்லா காளானை வதக்கி விட்டாச்சு. அதனால மசாலா எல்லாமே காளானில் நல்லா சார்ந்து வந்துடும். பிரியாணியில் அங்கங்கே காளான் இருக்கும்போது நம்ம காளானை எடுத்து சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காளான் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி நான் இன்றைக்கி 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை ஒரு கப்பால் தான் அளந்து சேர்த்துருக்கேன். இந்த அரிசியை முன்னாடியே நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நான் ஏற்கனவே தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். எந்த கப்பால் அரிசியை அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப்பால் பாஸ்மதி அரிசி அளந்து சேர்த்ததுக்கு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அரிசியை ஒரு முறை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. மற்ற அரிசி சேர்த்திங்கன்னா தண்ணி கூட சேர்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் பாஸ்மதி அரிசியை பொறுத்தளவில் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும், சரியாக இருக்கும். அப்போ தான் சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வெந்து வரும். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதோட சாறையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
இப்போ தயிரும் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே மற்றதுக்கெலாம் உப்பு சேர்த்துருக்கோம், ஆனால் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்க்கலை. இப்போ ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் இடையில வச்சு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் விசில் போட்டு வச்சிடலாம். விசில் வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் விட தேவையில்லை. ஒரு விசில் விட்டாலே போதும். பாஸ்மதி அரிசி நல்லா பூ போல் உதிரி உதிரியாக வெந்து வந்துடும். அதனால் குக்கர் ஒரு விசில் விட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் வெளியில் போயிடுச்சு. குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரியாணி வந்திருக்குன்னு பார்க்கும் போதே தெரியுது. இதை கரண்டி போட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சாலுமே பாருங்கள், பிரியாணியில் உள்ள சாதம் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் பிரியாணி பூ போல் தனித்தனியாக பொலிவாக இந்த சாதம் வெந்து வந்தாலே சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். Okay, bye.